வணக்கம். உணவே அமிர்தம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த வாரம் முழுக்கவே விதை உணவுகள் பற்றி நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கும் நம்ம ஒரு சூப்பரான விதையை வச்சு தான் ஒரு உணவு பண்ண போகிறோம். அது என்ன விதைன்னு பார்த்தீங்கன்னா தேற்றான் விதை. இதை வச்சு ஒரு சூப்பரான டிஷ் பண்ண போகிறோம். அந்த தேற்றான் விதை பற்றியும் அது என்ன உணவு அப்படிங்கிற விஷயத்தை பற்றியும் நம்ம டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு நம்ம தேற்றான் விதையை தான் நம்ம வச்சு இன்னைக்கு ஒரு டிஷ் பண்ண போகிறோம். சரி. அந்த தேறுதல், அதாவது உடம்பு வந்து சரியா தேரல அப்படின்னு நிறைய சீக்கா இருக்காங்க பசங்க அப்படின்லாம் நம்ம ஊர்ல எல்லாம் சொல்றது வழக்கமா சொல்லுவாங்க. ஸோ அந்த தேற்றான் அப்படிங்கிற வார்த்தைக்கும் இந்த உடம்பு தேர்ச்சிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா டாக்டர்? உண்மைதான். இப்போ ஒரு பரீட்சையில பாஸ் பண்ணியாச்சுன்னா தேறுதல், தேறிட்டான் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி உடல் நிலையில பாஸ் பண்ணாதான் அந்த தேறுதல், தேறி இருக்கக்கூடிய ஒரு உடல் அப்படிங்கிற மாதிரி ஒரு பழக்கம் இருக்கு. அந்த நோய் நிலையிலே இருந்தாலும் சரி, அல்லது நோய் நிலை வந்ததுக்கு பின்னாடி உடல் பழைய நிலைக்கு ஏற்படாட்டாலும் தேராமலே இருக்கிறான இந்த குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது நம்ம ஊர் கிராமத்தில் சொல்றதுக்கு வழக்கம். பட்டணத்தில் இன்னும் அந்த பழக்கம் வரலை. இந்த தேராமல் இருக்கக்கூடிய அந்த குழந்தையை தேற்றக்கூடியது தான் இந்த விதை. அதுக்கு பழங்காலத்தில் பழமொழிகளும் நிறைய இருக்கு. தேற்றான் விதை கொண்டு தேற்று மைந்தரை அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. இந்த தேற்றான் விதை வச்சு தேற்று அப்படின்னாச்சுன்னா உடலில் முழு ஆரோக்கியத்தை உண்டாக்கு அப்படிங்கிறது தான் இதில் உள்ள விளக்கம். இது பர்டிகுலராக ஏதாவது ஒரு ஆர்கனுக்கு வந்து இது நல்ல பெனிஃபிட் கொடுக்கும் அப்படின்ற ஏதாவது பர்டிகுலராக சொல்லலாமா, இல்லை மொத்த உடலுக்குமே இது ரொம்ப நல்லது அப்படின்னு எடுத்துக்கலாமா டாக்டர்? குறிப்பிட்ட ஒரு பகுதிக்கு இது உடலை ஊட்ட கொடுக்கக்கூடியது அப்படின்றது கிடையாது. உடல் முழுவதுமே உச்சியிலிருந்து பாதம் வரைக்குமே இதை வந்து பலப்படுத்தக்கூடியது தான் அந்த தேற்றான். குறிப்பிட்ட பகுதிகளில் எல்லாம் ஒட்டுமொத்த உடலுக்கு இது தேற்றக்கூடியது. டாக்டர், இந்த தேற்றான் விதை அப்படின்னு பரவலாக நம்ம வந்து கேட்டது கிடையாது. வேணா கிராமங்களில் வேணா இருக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ சிட்டியில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் இது எங்கே போய் வாங்கலாம், எங்கே கிடைக்கும் டாக்டர்? இப்போ தேற்றான் விதை வழக்கமாகவே நாட்டு மருந்து கடை அல்லது சித்த மருந்துகளுடைய இந்த ரா மெட்டீரியல் ஷாப்னு சொல்லுவாங்க. அதிமதுரம், சுக்கு, மிளகு இதெல்லாம் வந்து கிடைக்கக்கூடிய பகுதிகளிலேயே கிடைக்கக்கூடிய தேற்றான் விதை கிடைக்கும். நீங்கள் கூட கேள்விப்பட்டிருக்கலாம், கிராமங்களில் இந்த தேற்றான் விதையை நல்லா உரைச்சு தண்ணீரில் போட்டு வச்சாங்க அப்படின்னாச்சுன்னா அந்த தண்ணீரில் இருக்கக்கூடிய அந்த மலினங்கள், தூசு தும்புகள் இருந்துச்சுன்னா அது கீழே வீழ்படிஞ்சு தெளிவான தண்ணி கிடைச்சோம். அதில் உள்ள ஒரு சில கெமிக்கல் கலந்திருந்தாலும் கூட அதை நீக்கக்கூடிய ஆற்றல் அந்த தேற்றான் விதைக்கு உண்டு. அதனால் அது பொதுவாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், கிராமங்களில் நல்லா தெரிஞ்சிருக்கும். இப்போ சிட்டிலையும் கூட எல்லா கடைகள்லையும் கிடைக்கும். இப்போ நான் ஏற்கனவே உங்ககிட்ட கேட்டேன், ஏதாவது பர்டிகுலராக ஒரு ஆர்கனுக்கு இது வந்து நன்மை பயக்குமாலாம் கேட்டேன். நீங்கள் இல்லை, உடம்பு முழுக்கமே இது வந்து நல்ல நன்மையை கொடுக்கும். என்ன மாதிரி நன்மைகள் கொடுக்கும் டாக்டர்? இது உடலில் பல விதமான நன்மைகள் கிடைக்கும். குறிப்பாக இந்த சர்க்கரை நோயர்களுக்கு இந்த தேற்றான் விதையை பொடி பண்ணி நம்ம கொடுத்தோம் அப்படின்னு வச்சுன்னா அவங்க சர்க்கரை நோய் கட்டுப்பாடுக்கு வர்றதுக்கு உதவியாக இருக்குது. அதே மாதிரி உடலில் இருக்கக்கூடிய விதமான ஒரு சோர்வு நிலை, அதாவது சில குறிப்பிட்ட உறுப்புகள் வந்து சில வியாதிக்கு பின்னாடி சோர்வாகும். குறிப்பாக இதயம் வந்து இரத்த அழுத்த நோய்க்கு பின்பாக அது சோர்வு ஏற்பட்டு இதயத்தில் லேசான வீக்கம் ஏற்படும். அந்த மாதிரி நிலைக்கு இந்த தேற்றான் விதையை கொண்டு நம்ம பொடியை கொண்டு நம்ம கொடுக்கலாம். ஏற்கனவே இதயத்தை பலப்படுத்தக்கூடிய உணவு வகைகளில் இந்த தேற்றான் விதையை நம்ம ஒரு முக்கியமான ஒரு உணவாக நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இதயத்தை இது பலப்படுத்தும், குடலை பலப்படுத்தும், வயிறு குடல் பகுதிகளை இது பலப்படுத்தும், பசி தீயே அதிகப்படுத்தும். எப்படி இது தேற்றுது அப்படின்னாச்சுன்னா சில குழந்தைங்களுக்கு பசியே இல்லாமல் இருக்கும், எது சாப்பிட்டாலும் வந்து அது உடம்புல சேராத தன்மை இருக்கும். அப்படி உள்ள குழந்தைங்களுக்கு இந்த தேற்றான் விதை கொடுக்கும்போது பசி ஆர்வத்தை தூண்டக்கூடிய சக்தி இந்த தேற்றான் விதைக்கு உண்டு. வயிறு குடல் பகுதிகளில் உறிஞ்சக்கூடிய தன்மையும் உணவு முழுமையாக உடல் சேரக்கூடிய தன்மையும் ஏற்படுத்துறதுக்கு இந்த தேற்றான் விதை வரும். தேற்றான் விதை மட்டுமே ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பூன் சாப்பிட்டாலே போதுமானது. இது மட்டுமே தேற்றிடுமா அப்படின்னு கிடையாது. இந்த ஒரு ஸ்பூன் சாப்பிட்றது நம்ம உணவினுடைய முழு பகுதியும் உடலுக்கு முழுமையாக சேர்க்கறதுனால இது தேற்றுது. அப்படிங்கிறதுனால வயிறிலிருந்து ஆரம்பித்து மலவாய் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகளை பலப்படுத்தி அந்த பகுதிகளுக்கு முழுமையான ஊட்டத்தை கொடுக்கக்கூடியது இந்த தேற்றான் விதை. அப்புறம் கல்லீரல், மண்ணீரல், சிறுநீரகம் இதுக்கெல்லாம் போதுமான பலத்தை கொடுத்து அதனுடைய செயல்பாடுகளை சீர்படுத்தக்கூடிய ஆற்றலும் இந்த தேற்றான் விதைக்கு உண்டு. ஸோ டாக்டர், இது எந்த வகையில் இப்போ நம்ம எடுத்துக்க போகிறோம், இதை வச்சு நம்ம என்ன டிஷ் பண்ண போகிறோம் டாக்டர்? புட்டு, அதாவது பிட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம சிகப்பரிசி புட்டு, கேழ்வரகு புட்டு, அந்த மாதிரியான புட்டில் அரிசி புட்டோட இந்த கேழ்வரகு மாவை கலந்து வேக வச்சு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னாச்சுன்னா இது ஒரு மிகச்சிறந்த ஒரு ஊட்ட உணவாக இது பலருக்கு அமையும். நீங்கள் சொன்ன மாதிரி நான் இப்போ அந்த புட்டை செய்து பார்க்க போகிறேன். செய்துட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறேன். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு அது எப்படி இருக்குது, அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னென்னு நீங்கள் சொல்லுங்கள் டாக்டர். நிச்சயமா. ஸோ தேற்றான் விதையோட நன்மைகள் என்னென்னு நமக்கு இப்போ டாக்டர் சொன்னார். அதை வச்சு நான் இப்போ புட்டை எப்படி செய்கிறதுங்கிறத காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஸோ டாக்டர் நமக்கு இப்போ தேற்றான் விதையோட நன்மைகள் பற்றிலாம் நிறைய விஷயம் சொன்னார். இப்போ அந்த தேற்றான் விதையை வச்சு நம்ம எப்படி இப்போ ஒரு புட்டு செய்கிறதுங்கிறத இப்போ பார்க்கலாம்.
புட்டு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேற்றான் விதை, ஏலக்காய், வெல்லம், கொஞ்சம் கல்லுப்பு, சிவப்பரிசி, பனை வெல்லம், பசும்பால். நம்ம இந்த புட்டை எப்படி செய்யணும்னா, நார்மலா நம்ம சாதாரணமா புட்டு செய்வோம்ல அதே மாதிரி அரைச்சிக்கணும். சிவப்பரிசியும் தேற்றான் விதையும் தண்ணியில போட்டு உலர வச்சு மிஷின்ல எப்பயுமே நம்ம புட்டுக்கு அரைப்போம்ல அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். நான் அரைச்சி இப்போ இந்த பொடி எடுத்து வச்சிருக்கேன். வாங்க இப்போ நம்ம இந்த புட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு முதல்ல வந்து பசும்பாலை காய்ச்சி எடுத்துக்கணும். ஸோ இப்போ நான் இப்போ பால் காய்ச்சிக்க போறேன். ஸோ இப்போ பால் காயறதுக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம எப்பயுமே நம்ம கல்லுப்பு தான் இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கல்லுப்பை கொஞ்சமா பொடிச்சு எடுத்துக்கலாம். புட்டுல கொஞ்சோண்டு உப்பு சேர்க்கணும். அதுக்காக நான் இப்போ கல்லுப்பை வந்து பொடிக்க போறேன். இப்போ நான் கல்லுப்பை நல்லா பொடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இந்த நேரத்தில் பாலும் பொங்கிடுச்சு. பால் ஆஃப் பண்ணிடலாம். எப்பவுமே புட்டுக்கு வந்து சுடு தண்ணி வச்சு நம்ம லேசாக அந்த மிதமான சூட்டில் இருக்கும்போது தெளிச்சு தான் நம்ம செய்வோம். அதுக்கு பதிலாக இப்போ பசும்பால் யூஸ் பண்ண போகிறோம். இது ரொம்ப இப்போ கொதிச்சிருக்கிறதுனால கொஞ்சம் மிதமான சூட்டுக்கு வரட்டும், நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பால் நல்லா மிதமான சூட்டுக்கு வந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம இந்த புட்டு மாவையும் சேர்த்து இந்த பாலோட கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து கிளறணும். நம்ம இப்போ அதை செய்யலாம். புட்டு மாவை எடுத்துக்கணும். இந்த பவுலில் ஆட் பண்ணி கொஞ்சமாக கல்லுப்பை பொடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, இந்த கல்லுப்பை கொஞ்சமாக சேர்த்துக்கணும். பாலை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு புட்டு மாவுக்கு நம்ம எப்பயுமே பிசைகிற மாதிரி இப்படி கிளறிட்டே வரணும் லேசாக. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம நல்ல டைம் எடுத்து பிசைஞ்சாதான் இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இல்லாட்டி ரொம்ப ஹார்டாக இருக்கும், பசங்களுக்குலாம் பிடிக்காது. இது வந்து இந்த மாவு கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்ப இந்த பொடி பொடியாக இருக்கணும். அதே சமயத்தில் இந்த பால் எல்லா மாவோடையும் மிக்ஸ் ஆகிருக்கணும். நான் அந்த மாதிரி இப்போ பண்ணிட்டேன். இதை நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிச்சு எடுக்க வேண்டியது தான். ஸோ இந்த மாவு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இட்லி பாத்திரம் எடுத்து வச்சுக்கலாம். தண்ணி கொஞ்சமா விட்டுக்கணும். எப்பயுமே நம்ம வந்து புட்டு வேக வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி புட்டை வேக வைக்கணும். ஸோ தண்ணி இதில் விட்டாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். ஸ்டீம் வரட்டும். அதுக்குள்ள நம்ம தட்டுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் 2 தட்டுலையும் மாவு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ 1 கப் மாவு எடுத்தேன். இப்போ 2 பிளேட் கிட்டத்தட்ட வருது. உங்களுக்கு எத்தனை கப் வேணுமோ அது நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இதை வச்சு நம்ம வழக்கமாக நம்ம புட்டு ஸ்டீம் பண்ணுற மாதிரி ஸ்டீம் பண்ணி எடுத்து இப்போ புட்டு நல்லா சவுண்ட் வர ஆரம்பிச்சிச்சு இட்லி குக்கரில். ஸோ நல்லா வெந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி கொஞ்சம் ஆற விடலாம். நான் இப்போ ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. இது ஓப்பன் பண்ணி எப்படி இருக்கு நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ நல்லா வெந்திருக்கு. இப்போ எடுத்து நம்ம பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ ஸ்டவ்லேருந்து எடுத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி உதுத்து வச்சிருக்கேன் நான். இதில் நம்ம ஸ்வீட்க்கு தேவையான நம்ம எப்பயுமே சேர்க்குற பனை வெல்லம் சேர்த்துக்கலாம். பொடிச்சு வச்சிருக்கோம். பனை வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் இப்போ பொடிச்ச ஏலக்காவும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ ஏலக்காய் ஆட் பண்ணோன்னா நல்ல ஸ்மெல் வருது. இந்த ஸ்மெல்லே நமக்கு சொல்லுவோம் எப்படி டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ஃபுட்டுங்கிற மாதிரி. கடைசியாக நம்ம துருவி வச்சிருக்க தேங்காவை சேர்த்துக்கலாம். ஸோ புட்டு இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ இது எப்படி இருக்குன்னு நான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏலக்காயோட ஸ்மெல்லும் தேற்றான் விதையோட அந்த ஒரு ஃப்ளேவரும் கூட இது என்னால் நல்லா உணர முடியுது. சாதாரணமாக நம்ம வழக்கமாக பார்க்குற அந்த புட்டு மாதிரி இல்லை, இது ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. ஸோ தேற்றான் விதை புட்டு ரெடி ஆகி நான் சாப்பிட்டும் பார்த்து அதோட டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு உங்ககிட்ட சொன்னேன். இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றி டாக்டர் கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம புட்டு பண்ணியாச்சு. இது டாக்டர்கிட்ட கொடுத்து டாக்டர் சாப்பிட சொல்லி அது எப்படி இருக்குன்னு நம்ம இப்போ கேட்கலாம். டாக்டர் புட்டு ரெடி ஆகிடுச்சு, இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சரிங்கம்மா, நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்களா? சாப்பிட்டு பார்த்துட்டோம் டாக்டர். சரி,
ரொம்ப நல்லா இருக்குதுமா அந்த புட்டு. இதில் ஏலக்காயோடைய ஸ்மெல், தேங்காய் எல்லாம் போட்டிருக்கிறதுனால மிகவும் ரொம்ப சுவையாக இருக்குது. நான் தேற்றான் விதை அதனுடைய ஸ்மெல் லேசாக தான் கண்டுபிடிக்க முடியுது. வழக்கமாக நம்ம சாப்பிடக்கூடிய புட்டு மாதிரியே தான் இருக்குது இது. டாக்டர் நீங்க இப்ப சொன்ன மாதிரி லேசா தான் இதுல கண்டுபிடிக்க முடியுதுன்னு சொன்னீங்க. ஸோ குழந்தைங்களுக்குலாம் இது சாதாரணமா கொடுக்கலாம், ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவா தெரியாது இதுல ஒரு மருத்துவ பொருட்கள் வந்து கலந்துருக்கு அப்படின்னு தெரியாது இல்லையா டாக்டர்? இல்லை, சாதாரணமாக அதில் டேஸ்ட்லாம் அப்படி ஒன்றும் தெரியாது. அந்த தேற்றான் விதை நாங்களாம் சாப்பிட்டு பார்த்ததுனால அதனுடைய சுவை எனக்கு தெரியுது. பொதுவாக குழந்தைங்களாம் அது கண்டுபிடிக்க முடியாது. அவங்களுக்கு தெரியாமலே அவங்களுக்கு ஊட்டம் கொடுக்கக்கூடிய ஒரு புட்டு தான் இது. டாக்டர் நீங்க ஏற்கனவே நம்ம இன்ட்ரோ கொடுக்கும் போதே தேற்றான் விதையோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு சொன்னீங்க. ஆனா இந்த புட்டுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்னு சொல்லுங்க டாக்டர். இந்த புட்டும் வந்து உடல் உறுதி கொடுக்கக்கூடியதான். ஏன்னா இதில் நீங்கள் சேர்த்துக்கூடிய அரிசி ஆகட்டும், ஏலக்காய் இருக்கட்டும், பனை வெல்லம் ஆகட்டும், தேங்காய் ஆகட்டும், உடலுக்கு உறுதி கொடுக்கக்கூடியது. இது குறிப்பாக இதில் பனை வெல்லத்தை கொஞ்சம் அளவு நீங்கள் போட்ட அளவில் இருந்து பாதி அளவு போட்டோம் அப்படின்னாச்சுன்னா சர்க்கரை நோயர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு ஊட்ட உணவாக நம்ம கொடுக்கலாம். அவங்க ரொம்ப நேரம் பசி தாங்கக்கூடிய சக்தி அவங்களுக்கு கிடைக்கும். சர்க்கரை நோயில் ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னுச்சுன்னா, நீண்ட நாளைக்கு இந்த சர்க்கரை நோய் இருக்கிறவங்க அவர்களுடைய உடல் தளர்ச்சி ஏற்படும். பல உறுப்புகள் வந்து தளர்ந்து கண்ணில் பார்வை பிரச்சனை, மூளையினுடைய செயல்பாடில் பிரச்சனை, இதயம் இயக்கத்தில் பிரச்சனை, குடல் இயக்கத்தில் பிரச்சனை, இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் ஏற்படும். அதை முற்றிலுமாக தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த உணவுக்கு உண்டு. இது சர்க்கரை நோயர்களுக்கான சிறந்த ஊட்ட உணவாக நாம் இதை அறிமுகப்படுத்தலாம். அதே மாதிரி ஏதாவது ரொம்ப நாள் ஒரு நோயில் இருந்தவங்க உடலை தேரணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த நோயினுடைய ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்ச பிறகு கன்வாலசன் பீரியட்னு சொல்லுவாங்க. அதாவது உடல் தேரக்கூடிய நிலை, உடல் உள் உறுப்புகள் பழைய நடைக்கு அடையக்கூடிய நிலையில் இந்த ஊட்ட உணவை கொடுத்தோம் அப்படின்னாச்சுன்னா உறுதியான உடல் கிடைக்கிறது. உதாரணத்துக்கு ஒரு எலும்பு தேய்வு, அதாவது ஆஸ்டியோபோரோசிஸ்க்காக நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். அது கொடுத்துட்டு இருக்கும்போதே இந்த உணவையும் சேர்த்து கொடுக்கலாம். அது முடிஞ்ச பிறகு இந்த உணவை நம்ம வழக்கமாக அவங்க ஆக்கிக்கிட்டாங்க, வாரத்தில் ஒரு நாளோ அல்லது 2 நாளோ சாப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னால் மீண்டும் அந்த நோய் அவங்கள தாக்காதவாறு பாதுகாக்கக்கூடிய ஆற்றல் இந்த உணவுக்கு உண்டு. அதே மாதிரி தசை வலு குறைஞ்ச நிலை, ரொம்ப நீண்ட நாள் ஏதாவது அந்த எலும்பு முறிவு ஏற்பட்டு கட்டு போட்டு அந்த தசைகள்லாம் வலு குறைஞ்சிருக்கும் சிலருக்கு. அந்த மாதிரி நிலையில் உள்ளவங்களுக்கு இந்த புட்டு சாப்பிடும்போது தசையினுடைய வலு மீண்டும் வருவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி நரம்பு தளர்ச்சிக்காக சில நோய் நிலைகளில் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அந்த நரம்பு தளர்ச்சி நீங்கி இந்த உணவை நம்ம அவங்க கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா நரம்பினுடைய புத்துணர்ச்சி மீண்டும் ஏற்படுவதற்கு ஒரு வழிவகையை இந்த உணவு ஏற்படுத்தி கொடுக்கும். தேற்றான் விதை புட்டை பற்றி அழகாக நிறைய விஷயம் சொன்னீங்க. புட்டுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே நமக்கு டைஜஷன் ப்ராசஸ் வந்து சீக்கிரமாக நடக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம அந்த புட்டை நம்ம சாப்பிடுவோம். ஸோ தேற்றான் விதை அப்படின்னு அதையும் எடுத்துக்கும் போது அதுவும் நீங்கள் சொன்னீங்க செரிமானத்துக்கோ இல்லை பசியை தூண்ட வகையில் அது அமையும் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இது ரெண்டும் சேர்க்கும் போது எந்த அளவுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் நம்புறோம் டாக்டர். இன்னைக்கு எங்ககிட்ட வந்து இந்த தேற்றான் விதையோட நன்மைகள் பற்றி பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி டாக்டர். நன்றி, வணக்கம். சத்யா வழங்கும் 500 ரூபாய் பரிசு கூப்பனை பெறக்கூடிய 2 அதிர்ஷ்டசாலி நேயர்கள் யார் யார் என்பதை இப்போது பார்க்கலாம். முதலாம் நேயர் சௌமியா, திண்டிவனம். தக்காளி சட்னி செய்யும் பொழுது சிறிது எள்ளை வறுத்து போட்டு சட்னி செய்தால் சட்னி சுவையாக இருக்கும். இரண்டாவது நேயர் முத்துலட்சுமி, வந்தவாசி. பூரிக்கு மாவு பிசையும் பொழுது தண்ணீருக்கு பதிலாக சாதம் வடித்த கஞ்சியை சேர்த்து மாவு பிசைந்து பூரி செய்தால் பூரி மொறுமொறுவென இருக்கும். நேர்ல இந்த வாரம் முழுக்க விதை உணவுகள் பற்றி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்ஷஸ்லாம் நம்ம பார்த்தோம். அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாமும் இந்த வாரம் முழுக்கவே பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு நல்ல கான்செப்டோட நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சோனியா.